அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு இல்லாமல் சிக்கனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. கட் பண்ணி நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஒரு முட்டை, 100 கிராம் பொட்டுக்கடலை. இப்போ இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் சிக்கனை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ சிக்கனையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ சிக்கனையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கறிகள் முழுசாக திப்பி திப்பியாக நிற்காத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 6 வெங்காயம் வச்சுருக்கேன். இதை 1-2 கட் பண்ணி நம்ம மிக்ஸியில் அதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை பல்ஸ் மூடில் 1-2 கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்ச முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிடலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் டேபிள் ஸ்பூனால் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்தது ஆச்சி சிக்கன் மசாலா, அது கொஞ்சம் போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிடலாம். டீஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு நாம் கலந்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பர்கர் வடையாக தட்டி நம்ம பர்கர் வடை சுட்டுக்கிடலாம். நல்லா ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு உருண்டையாக எடுத்து நம்ம கைகளில் இப்படி வெடிப்பில்லாத அளவுக்கு உருட்டி கைகளில் வச்சு தட்டி நம்ம வடைகளாக பொரித்து எடுத்துக்கிடலாம். குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம இதே மாதிரி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். நல்லா உள்ளங்கையால் வச்சு நல்ல பெரிய வடைகளாக நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வடைகளை தீயாத அளவுக்கு நம்ம
பொரித்து எடுக்கணும். இப்படியே இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தட்டி நம்ம வடை பொரிச்சுக்கிடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கிடலாம். நான் எடுத்திருந்த இந்த அளவு சிக்கனுக்கு எனக்கு 7 பர்கர் வடை வந்துச்சு. இந்த வடைகள் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டதும் நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துட்டு நம்ம பர்கர் செய்யலாம். எல்லா பர்கர் வடையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக தோசைக்கல்லில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு கல் சூடுலேயே நான் தக்காளி 2 தக்காளி எப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு வாட்டி எடுத்துக்கிடலாம். அடுப்பை ரொம்ப லோவாக வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்போ தக்காளியெல்லாம் பரத்தி வச்சுட்டு லைட்டாக அந்த தக்காளி மேலே சால்ட்டு தூவிக்கிடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கிடலாம். 2 பக்கமும் திருப்பி நம்ம இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலில் லைட்டாக ஊற்றிக்கிடலாம். தக்காளி நம்ம சாப்பிடும் போது நறுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் வெந்து சாஃப்டாக இருக்கும் போது நமக்கு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கு தான் இப்படி தக்காளி நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறது. அதே நேரம் தக்காளியை தீச்சிடக்கூடாது. தீச்சா கசப்புத்தன்மை வந்துடும். ரொம்ப அடுப்பை ரொம்ப லோவாக வச்சு நம்ம இந்த தக்காளியை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ எல்லா தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தக்காளியெல்லாம் எடுத்துடலாம். தக்காளியெல்லாம் எடுத்துட்டேன். நான் சீஸ் வச்சுருக்கேன் வாங்கி. அடுத்தது கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு பர்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, பர்கர் பண்ணை எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு கீழே மோனினஸ் தடவிட்டு தக்காளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம சுட்ட வடை. அடுத்தது தக்காளி, அது மேலே சீஸ் வைக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த தக்காளி நம்ம ஹீட்டாக வைக்கும் போது அந்த சீஸ் உருகி பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கும்பரை மேலே கட் பண்ண குக்கும்பரை வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பாதி பன்னில் மறுபடியும் மோனினஸ் தடவி மேலே வைக்கிறேன்.
நல்லா வச்சு கையால் அமுக்கி விட்டு ஒரு பக்கம் வந்ததும் நம்ம திருப்பி போட்டுறணும். மறுபடியும் கீழ் பக்கமும் மறுபடியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். இப்போ கீழே இருக்கிற பன்னில் மோனினஸ் தடவி வச்சுட்டேன். அடுத்தது ஹீட்டாக இருக்கிற தக்காளியை வைக்கிறேன். மறுபடியும் நம்ம சுட்ட இந்த பர்கர் வடை சிக்கன் பர்கரை வைக்கிறேன். சீஸு, மறுபடியும் தக்காளி, குக்கும்பர், இப்போ மறுபடி மேலே மோனினஸ் தடவுன பர்கர் பன்னு. இப்போ இதை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விட்டுட்டு லைட்டாக நெய் போட்டு ஒரு பக்கம் வந்து அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நான் எடுத்துட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுக்காக எடுத்துட்டேன். இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.